ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி பாஸ்தா குர்குரே ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாஸ்தாவை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்டியான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். இதுக்கு 1 கப் அளவு எந்த விதமான பாஸ்தாவும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா, எல்போ பாஸ்தா எடுத்திருக்கேன் 1 கப் அளவு. அதுக்கு 3 கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணி கொதிக்கும்போது 1 டீஸ்பூன் அளவு ஆயில், எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். எந்த பாஸ்தானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணியில் இந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 3 கப் பத்தாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ பாஸ்தாவை கிளறி விடுங்க. இப்போ பாஸ்தா எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, இது நல்லா ஓரளவு 3/4 பதம் வெந்து வரும்போது நல்லா ஒயிட் கலருக்கு மாறி இருக்கும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். நார்மலாக பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் நல்லா ஓவர் குக் பண்ணாமல் கொஞ்சம் 3/4 பதத்தில் எடுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்லா ஒயிட் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுக்கணும். தண்ணியெல்லாம் வடித்த உடனேயும் நம்ம கூல் வாட்டர் ஊற்றிக்கிறோம். நார்மல் வாட்டர் ஊற்றி பாஸ்தாவை கூல் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஹீட்லேயே இருந்ததுன்னா பாஸ்தா ஓவர் குக் ஆயிரும், ரொம்ப குழைவாயிரும். அதுக்காக ஸோ பாஸ்தாவில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கிச்சன் டவல் அல்லது பேப்பரில் போட்டு கொஞ்சமாக ஈரப்பதத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அதில் பாஸ்தாவில் கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க. இப்போ 1 கப் அளவு பாஸ்தாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதத்தையெல்லாம் உறிஞ்சிட்டு எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும். அதுக்காக அதே மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டு ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த பாஸ்தா குழஞ்சி அப்படி 2ஆக கட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா டாஸ் பண்ண தெரிஞ்சால் டாஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா, ஜூஸ் ஸ்ட்ரெயினரில் போட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் கீழே விழுந்துடும். அப்படியே கூட நீங்கள் போட்டு பொரிக்கலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப கலங்கலாயிரும். அதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு மாவெல்லாம் போட்டு கோட்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு, எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த பாஸ்தாவை போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ எவ்வளோ இப்படி நுரைச்சி வருது இல்லையா, பபிள்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா அடங்குற அளவுக்கு பாஸ்தாவை குக் பண்ணிக்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வருது அந்த பபிள்ஸு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாஸ்தா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறதுனால ஓவர் குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா பபிள்ஸ் அடங்கினதையும் இமீடியட்டாக எடுத்துருங்க. ரொம்ப ரெட் கலர் வரணுங்கிறது கிடையாது. ஏன்னா பாஸ்தா ரொம்ப பியூர் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அந்த நம்ம நார்மலாக முறுக்கெல்லாம் பொரிச்சா வரும் இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலரில் வராது. இப்போ உங்களுக்கே சத்தம் கேட்கும். நல்லா கிறிஸ்பியாக பாஸ்தா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சுவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கணும். பாஸ்தா நிறையா பண்ணுறீங்க இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னா அப்பப்போ ஒவ்வொரு பேட்சாக எடுக்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கணும். சூடாக இருக்கும்போதே உப்பும் மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா கலந்திங்கன்னா தான் அதில் பாஸ்தாவில் நல்லா பிடிச்சிக்கும். ஆற பாஸ்தாவில் பிடிக்காது. அதனால் இது மாதிரி கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேறு மாதிரி ஸ்பைசஸ் வேணால் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணலாம், இல்லை சீரகத்தூள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா இல்லை சாட் மசாலா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த மசாலா வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக தனி மிளகாய்த்தூளும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டீ குடிக்கிற டைமில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும். டக்குன்னு பாஸ்தாவை குக் பண்ணிவிட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் மார்னிங்கே பாஸ்தாவை குக் பண்ணி இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அந்த மாதிரி டைமில் இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கூட நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாஸ்தா குர்குரே ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.